விலங்குகளோட பிணங்களுக்கு பூச்சிங்க கூடு கட்டுறது அவ்வளவு அபூர்வமான விஷயம் கிடையாது. பட் ஒரு மனுஷனோட டெட் பாடியில நாங்க பார்த்தது இதுதான் first. ரட்சியோட ஆட்டம் நிக்க போறதில்லை. ஏப்ரல் 17, 18, 19 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷி. கனக துர்கா அம்மா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கு. ஆனா இது எதுவுமே எனக்கு அப்ப தெரியல. நான் தான் அம்மனை சந்தேகப்பட்டு கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். அம்மன் கிட்டேயே கோச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அம்மனோட பக்தியா இருந்து நேர்ல இருக்கிற அம்மனையே தெரிஞ்சுக்க முடியாத சரியான பாவியா இருந்திருக்கனே. நான் பெரிய மனுஷி ஆகி சடங்கு பண்ணப்போ உன் சொந்தக்காரி வெளியே இருக்கா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. ஆனா வெளியில போய் பார்த்தப்போ அங்க யாருமே இல்லையே. அப்படின்னா யார மனசுல வச்சு அம்மன் என்ன போக சொல்லிருப்பா? எதுக்கு நாமளா குழம்பிக்கிட்ட? அம்மன் கிட்டயே போய் கேட்டுற வேண்டியதான். கௌரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்ப உன்னை பார்க்கதான் கிளம்புனேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அது சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், மறைக்காம பதில் சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத நீ கேளு. சொல்லு. நீ தினமும் எனக்கு படையல் வைக்கிறல? ஆமா. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு விருந்து வைக்க போறேன். விருந்தா? எனக்கா? என்ன விருந்து? பிரியாணி விருந்துதான். என்ன கௌரி பாக்குற? சாப்பிடு. என்ன சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? நீ வேப்ப மருந்த குடிக்க சொன்னாலும் நான் குடிப்பேன். நீ விஷம் தந்தாலும் அதையும் நான் வாங்கி குடிப்பேன். விலங்குகளோட பிணங்களுக்கு பூச்சிங்க கூடு கட்டுறது அவ்வளவு அபூர்வமான விஷயம் கிடையாது. பட் ஒரு மனுஷனோட டெட் பாடியில நாங்க பார்த்தது இதுதான் first. ரட்சியோட ஆட்டம் நிக்க போறதில்லை. ஏப்ரல் 17, 18, 19 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷி.